அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைய தினம் ரோமர் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இவைகளில் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் நம்முடைய வாழ்க்கையில் முதலில் அங்கீகரிக்க வேண்டும். அவருடைய சித்தமே நம்முடைய சித்தமாக இருக்க வேண்டும். அவருடைய விருப்பமே நம்முடைய விருப்பமாக இருக்க வேண்டும். அவருடைய சித்தம் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். அவருக்கு மகிமை செலுத்துவதே நமது கடமையாக இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வது அவருடைய சித்தத்தின்படி வாழ்பவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவருக்கு சீஷராகி அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதே கிறிஸ்தவத்தின் உபதேசம். இப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள். நம்முடைய சந்தோஷத்திற்கு இதை தவிர வேறு எதுவும் தேவையில்லை. தேவனை சந்தோஷப்படுத்துகிறவர்கள் தேவனோடு கூட தாங்களும் சந்தோஷப்படுவார்கள். மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நீதிமான்களுக்கும் துன்மார்க்கருக்கும் ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்ப காண்பீர்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து யோவான் 12:28 சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாயிருப்பார்கள். கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களே ஞானம் உள்ளவர்களாகவும் நல்லவர்களாகவும் என்றும் சொல்லுவார்கள். மற்றவருடைய பாராட்டுகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் நாம் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும்போது மற்றவர்கள் நம்மை நல்லவர்கள் என்று அங்கீகரிப்பார்கள். மனுஷனுடைய பார்வைக்கு நாம் நேர்மையானவர்களாகவும் நற்சாட்சி பெற்றவர்களாகவும் இருக்கும்போது தேவன் நம்மீது பிரியமாயிருப்பார். ஒருவன் கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரனாக இருந்தால் அவன் தேவனுக்கு பிரியமானவாக இருக்கிறார், மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனாகவும் இருக்கிறான். இப்படிப்பட்டவர்களிடத்தில்தான் நீதி இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்தில் உபயோகம் உள்ளவர்களாக இருப்பது நம் வாழ்க்கையில் மிக கனம் பொருந்திய விஷயம். தன் ஊழியர்களுக்கு புகழ்ச்சியும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி செய்கிறார். ஆயினும் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நமக்கு கிடைக்கிற நற்பெயர் நல்லது. இப்படிப்பட்ட தேவனுக்கு ஊழியம் செய்வது நாம் அவருக்கு பிரியமாயிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஸ்தோத்தரிக்கிற மாட்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். தாயின் கருவில் எங்களை தெரிந்து கொண்டு ராஜா பிடித்தெடுத்த தேவனப்பா. ஓ ஹல்லேலூயாப்பா, உமக்கென்று ஊழியம் செய்ய எங்களுக்கு நீ கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கட்டளைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ராஜா, ஓ ஹல்லேலூயாப்பா, உம்முடைய ராஜ்யத்திற்கப்பா ஓ வர நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய ராஜ்யம் கட்டும் பணியில் எங்களையும் நீர் இணைத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமையாக உமக்கு ஏறடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.